ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை இருந்துட்டு யார் வந்து சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும். இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து என்ன ஒரு கிரிமினல் மைண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியும் அந்த கதிரேசன் வந்து பேசுகிறது எல்லாமே இவங்க வந்து கரெக்டாக வந்து அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து கரெக்டாக இருக்காங்க. நமக்கு வந்து விஜய் மாமா வந்து வேணும். அதனால் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நம்ம விட்டு கேட்டுட்டு வந்து இருக்கோமே. இப்போ வந்து ராஜேஸ்வரியை வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ரஞ்சிதாவும் வந்து பிளானை வந்து போடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பிளானை வந்து போடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கும்போது இந்த மல்லியை வந்து கூப்பிட்டு வந்து இப்பயே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட சொல்லுங்கள். இல்லைனா வந்து எனக்கு வந்து நம்பிக்கை வராது. நான் வந்து போய் சாட்சியும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து எதையும் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு பிளானை வந்து வச்சுட்டாங்க. அவங்களும் ஒரு பக்கம் வந்து கேம் ஆடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்து கேம் ஆடும்போது என்ன ரஞ்சிதா நீ வந்து முட்டாள்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்க. அப்போ வந்து நான் வந்து எப்போ வந்து கையை நீட்டி வந்து சைன் போடுன்னு சொல்லி சொன்னாலும் கண்டிப்பாக வந்து விஜயும் வெண்பாக்காகவும் வந்து அவங்க 2 பேருக்காக கண்டிப்பாக வந்து சைனை போட்டு கொடுப்பா. அவங்க 2 பேரையும் வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தியாகி பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து உத்தமி மானசி அப்படின்ற இதுக்காக வந்து அவள் வந்து ரொம்பவே வந்து பாடுபடுவா. அதனால் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, நம்ம போட்ட பிளான் வந்து கரெக்டாக தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து போட்டு அப்படியே வந்து ஒரு சமாளிப்பான ஒரு பதிலை வந்து சொல்கிறதுக்காக வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலையும் வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்னெல்லாம் நம்ப முடியாது ராஜ்மா. நீங்கள் வந்து முதல்ல வந்து அவகிட்ட வந்து சைனை வந்து வாங்குங்க. அப்போ தான் வந்து நான் வந்து நம்புவேன். எனக்கு வந்து விஜய் மாமா வந்து கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து நான் உங்களை மாதிரி வந்து என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாலாம் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். அவள் வந்து கடைசி நேரத்தில் கூட வந்து காலை வாரிடுவா. அதனால் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு வந்து எனக்கு வந்து தெரில. எனக்கு வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் வந்து வேணும். கண்டிப்பாக கம்பல்சரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே. இப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து மல்லிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து என்னது அன்னபூர்ணி வந்து அவங்களுடைய ஃபோனை வந்து பார்த்துறாங்க. என்ன ராஜேஸ்வரி கிட்டேருந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பின்னோக்கு வழியாக வந்து அன்னபூர்ணி வந்து அப்படியே வந்து நோட்டாடுறாங்க. ஓ, ராஜேஸ்வரி வந்து இவளுக்கு ஏதோ ஃபோன் பண்ணுறா. எதனால தான் வந்து இவ வந்து மாப்பிள்ளை கிட்ட வந்து எரிஞ்செறிஞ்சு வந்து விழுந்துட்டுருக்கா. அதுதான் வந்து ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்து கண்டுபிடிக்கும்போது தான் வந்து தெரிய வருது. இவங்க வந்து வேவு பார்க்குறாங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு வேவு பார்க்கல. மகள் வந்து என்ன தவறு செய்கிறா, அவளை வந்து யார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உற்று நோக்குறாங்க. அப்படி வந்து உற்று நோக்கும்போது தான் வந்து தெரிய வருது. இந்த ராஜேஸ்வரி தான் வந்து ஏதோ வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து போனதும் ராஜேஸ்வரி கிட்டே போனதும் இந்த டிவோர்ஸ் பேப்பரில் இப்பயே வந்து எனக்கு வந்து சைன் போடு. என்ன இப்பயே வந்து சைன் போடு, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குல்ல, அப்போ வந்து நான் வந்து சைன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லுவோம். ஆமாம், உன் பின்னாடியே வந்து நான் வந்து வால் பிடிச்சிக்கிட்டு வந்து அலைஞ்சிட்ருக்கணுமா, இப்போயே வந்து சைன் போடுறி, இல்லைனா வந்து உன்னை வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துலேயே வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணுறாங்க. அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து மல்லி கையில் வந்து கொடுத்து சைன் போட்டு வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மல்லி வந்து அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஹலோன்னு ஒரே அழுவுங்க. அப்படியே வந்து அழுந்துக்கிட்டு வந்து வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் மல்லி வந்து சைன் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை சி யூ, டாடா.